ஜெபத்துளிகள். இறைவனின் ஆசி பெற்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். இன்றைய ஜெபத்திற்கான இறை வார்த்தை 1 குறிப்பேடு அதிகாரம் 21 இறை வார்த்தை 13. நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளேன். ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல். ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர். மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்றார். சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலரை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். அதன் பேரில் தாவீதும் படைத்தலைவர்களை நோக்கி பெயர்செபா தொடங்கி தான் வரை வாழும் இஸ்ரேல் மக்களை கணக்கெடுக்கும்படி கட்டளையிட்டார். அதன் பேரில் அரசரின் ஆணைக்கிணங்க வேண்டா வெறுப்பாய் கணக்கெடுக்கப்பட்டு லேவி பென்யமின் குலத்தாரை யோவாபு கணக்கிடவில்லை. ஆக இக்கணக்கெடுப்பு கடவுளின் பார்வையில் தீயதெனப்பட்டது. தாவீதுக்கு காட்சியாளராயிருந்த காத்து தாவீதிடம் சென்று, ஆண்டவர் 3 காரியங்களை உனக்கு முன் வைக்கிறார், அதில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் என்று சொல்லச் சொன்னார் என்றான். முதலாவது 3 ஆண்டுகளுக்கு பஞ்சம். இரண்டாவது எதிரிகளின் வாளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்கள் முன் ஓடுவது. மூன்றாவது 3 நாட்கள் இஸ்ரேல் நாடெங்கும் சாவுண்டாகும்படி ஆண்டவரின் தூதர் வருவிக்கும் ஆண்டவரின் வாளான கொள்ளை நோயா எனக் கேட்டு என்னை அனுப்பியவருக்கு பதிலளிக்குமாறு உம் முடிவை கூறும் என்றார். அப்பொழுது தாவீது 1 குறிப்பேடு அதிகாரம் 21 இறைவார்த்தை 13 பதிலாக சொல்லி அனுப்பினார். ஜெபம். எங்கள் ஆண்டவரும் தாவீதின் ஆண்டவருமானவரே, ஆண்டவர் கையில் சரணடைவதே மேல். ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர். மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்று தாவீதின் பதிலாக இருந்தது. இறைவா, நாங்களும் பல நேரங்களில் உமது விருப்பம் எதுவென அறியாதவர்களாய் வாழ்ந்து வருகிறோம். தாவீதைப் போல நீர் இரக்கம் மிகுந்தவர் என்றும், உம்மால் நாங்கள் தண்டிக்கப்படும் போதும் திருத்தப்படும் போதும் நீர் இரக்கமுள்ளவர் என்பதை உணர்ந்து அவ்விரக்கத்திற்காக பொறுமையோடு காத்திருக்கவும், அதே இரக்கத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அருள் தாரும். மேலும் எங்களை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும், எங்களை விட வறிய நிலையில் உள்ளவர்களுக்கும், எங்களிடம் இரக்கம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக வாழ அருளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பான தகப்பனே. ஆமேன்.